ஆர்ட்ஃபுல் ஆர்ட்ஸ் சேனல் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு கோகனட் ஷெல்ல சூப்பரான ஒரு கிராஃப்ட் ஐடியா நம்ம பார்க்க போறோம். அதுக்காக கோகனட் ஷெல் எடுத்துக்கோங்க. உல்லன் த்ரெட் எடுத்துக்கோங்க. அப்புறமா ஸ்டோன்ஸ், லேசஸ் இதெல்லாம் வச்சு அமர்க்களமா ஒரு சூப்பர் கிராஃப்ட் ஐடியா பார்க்க போறோம். இந்த மாதிரி கோகனட் ஷெல்ல அந்த 3 கண் இருக்கும் இல்லையா? அந்த 3 கண்ல ஒரு கண்ணு ஓப்பனா இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அப்புறம் உல்லன் த்ரெட்ட வச்சு இந்த மாதிரி நாட் போட்டுருங்க. உல்லன் த்ரெட் பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு எந்த கலர் எடுத்துக்குமோ அத நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். நான் மோஸ்ட்லி இந்த கிராஃப்ட்க்கு யூஸ் பண்ண போறது எல்லாமே எல்லோ, ரெட் அண்ட் கிரீன் காம்பினேஷன் தான். 3மே ஒரு சூப்பரான காம்பினேஷன். ஸோ, இப்போ உல்லன் த்ரெட்ட நான் பண்ண மாதிரி அழகா நாட் போட்டு நீங்க எடுத்துக்கணும். ஸோ, இந்த மாதிரி நாட் போட்டுட்டு அதுக்கப்புறமா இத வந்து அப்படியே இப்படி அந்த கண் வழியா வெளில எடுத்துட்டீங்கன்னா, ஒரு ஹேங்கிங் மெட்டீரியல் மாதிரி இது நமக்கு கிடைச்சிரும். ஒரு கோகனட் ஷெல்ல எப்பவுமே நீங்க ஹேங்கிங் மாதிரி பண்ணணும்னா, இந்த மாதிரி த்ரெட் மெத்தட யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த மாதிரி தலையில குத்துற அந்த ஸ்லைடு இருக்கு இல்லையா? அந்த ஸ்லைட் பின் அத எடுத்துக்கோங்க. அதாவது பிரேஸ்ன்னு சொல்லுவாங்க. அத எடுத்துக்கோங்க. அதுல இந்த மாதிரி நீங்க என்ன பண்றீங்கன்னா, உல்லன் த்ரெட்ட அதனுடைய காது இருக்கு இல்லையா? அந்த போர்ஷன்ல இந்த மாதிரி நீங்க அத டைப் பண்ணி எடுத்துடுறீங்க. எடுத்துட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்க அந்த கோகனட் ஷெல்லுக்கு உள் பக்கத்துல இருந்து இந்த மாதிரி வெளிய எடுத்து, அதுக்கப்புறமா இந்த உல்லன் த்ரெட்ட இன்னொரு பக்கம் இந்த மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்துட்டு, இதுல நாட் போட்டு இப்படி எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, நம்ம எப்படி ஊசி நூல வந்து துணியில தச்சு எடுப்போமோ, அதே மாதிரி இதையும் பார்த்தீங்கன்னா, அந்த கண் வழியாக ஃபுல்லா இந்த உல்லன் த்ரெட்ட இதுக்குள்ள இந்த மாதிரி விட்டு எடுத்து, கம்ப்ளீட் கோகனட் ஷெல்ல எல்லா இடத்துலயுமே இந்த உல்லன் த்ரெட்டால நம்ம கவர் பண்ணிட போறோம். ஸோ ஃபுல்லா டைப் பண்ணி இத எடுத்துக்கிறோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அந்த சில்க் த்ரெட் இயரிங்லாம் பண்ணுவோம் இல்லையா? அந்த மெத்தட்ல தான். நெக்ஸ்ட் இந்த மாதிரி நம்ம சின்ன சின்ன டாசல்ஸ் ரெடி பண்ணிடலாம் ரெட் கலர்ல. இப்போ ஃபெவி பாண்ட் எடுத்துட்டு நம்ம என்ன பண்றோம் அப்டின்னா, கோகனட் ஷெல்லையும் அதே மாதிரி அந்த டாசலுடைய அந்த த்ரெட்லயும் அப்ளை பண்றோம். அதனால தான் அந்த த்ரெட்ட கொஞ்சம் எக்ஸ்டெண்டடா விட்டேன். இப்போ இது காஞ்சதுக்கு அப்புறமா இந்த டாசல ரெட் கலர்ல இந்த மாதிரி நம்ம இதுல ஃபிட் பண்ணிடலாம். இதே மாதிரியே நான் 6 பண்ணியிருக்கேன். 6யும் இந்த கோகனட் ஷெல்லினுடைய அந்த பாட்டம்ல 1 இன்ச் கேப்ல இந்த மாதிரி சுத்தி நம்ம பண்ணிடலாம். அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, இது ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா, கீழ அந்த பாட்டம்ல 1 இன்ச்சுக்கு நம்ம ஃபெவி பாண்ட ஃபுல்லா அப்ளை பண்ண போறோம். அதுக்காக பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கம்ப்ளீட்டா ஒவ்வொரு இடத்துலயுமே நம்ம ஃபெவி பாண்ட் அப்ளை பண்ணிட்டு, இந்த இடத்துல நான் என்ன பண்ண போறேன்னா, கிரீன் கலர் லேஸ் ரொம்ப அழகா எனக்கு கிடைச்சது. அத இதுல அட்டாச் பண்ணிடுறேன். உங்களுக்கு இந்த மாதிரி லேஸ் கிடைக்கலன்னா, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. கிரீன் கலர்ல பேப்பர்ல நீங்க ஏதாவது பண்ணி இந்த மாரி சரவுண்ட் பண்ணிக்கலாம். இல்லன்னா ஃபோம் ஷீட் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஏதாவது ஒரு ஐடியா வந்து பிளான் பண்ணிக்கோங்க. அடுத்து இதுல பார்த்தீங்கன்னா, நான் ஸ்டோன்ஸ் வந்து ஸ்டிக் பண்ண போறேன். அதுக்காக இந்த மாதிரி லைட் கிரீன் கலர் ஸ்டோன் எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சாரீஸ் அந்த குந்தன் ஒர்க்லாம் பண்றதுக்குலாம் யூஸ் பண்ற அந்த மாதிரி ஸ்டோன். ஸோ திலகம் ஷேப்ல இருக்க இந்த ஸ்டோன எடுத்து நான் கம் அப்ளை பண்ணிட்டு, இந்த லேஸ்க்கு மேல இந்த மாதிரி ஒரு சின்ன லேயர் ஒரு ஒரு ஸ்டோன் லேயர் மாதிரி குடுக்குறேன். இது குடுத்ததுக்கு அப்புறம், இது காஞ்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா, இந்த லுக்கே சூப்பரா அழகா இருக்கும். அடுத்து நம்ம அடிஷனலா இதுல குட்டி குட்டி புல்புல்ன்னு சொல்லுவோம் இல்லையா? ஸ்பாஞ்சியா இந்த மாதிரி ரெடியா இருக்கும். நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். அது வந்து எல்லோ கலர்ல சின்ன சின்னதா கடையிலேயே இது விக்குது. இப்படி அது கடையில விக்கிறது உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா, நீங்க உல்லன் த்ரெட்லயே எல்லோ கலர்ல நல்ல டாசல் மாரி ஃபார்ம் பண்ணிட்டு கட் பண்ணிட்டே வந்தீங்கன்னா, குட்டி குட்டியா பால்ஸ் மாதிரி இப்படி வந்து உங்களுக்கு கிடைச்சிரும். இந்த மாதிரி இருக்க இந்த புசு புசு புல்புல எடுத்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இதுலயும் ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணிட்டு, நம்ம அந்த ரெட் கலர்ல டாசல் பண்ணியிருக்கோம் இல்லையா? அதுக்கு மேல வந்து சின்னதா எக்ஸ்டென்ஷன் மாதிரி இருக்கு இல்லையா? அங்க வந்து இத இப்படி அழகா பிளேஸ் பண்ணிடலாம். ஸோ இதோட டீட்டெயிலிங் அப்படின்னு பார்க்கறதுக்கு ரெட், கிரீன் அண்ட் எல்லோ நான் ஆரம்பமே சொன்ன மாதிரி காம்பினேஷன் அட்டகாசமா சூப்பரா இருக்கும். இப்ப கம்ப்ளீட்டா இதுல ஃபுல்லா இத நம்ம அட்டாச் பண்ணதுக்கு அப்புறமா, அடுத்த வேலை நமக்கு என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபெல்ட் ஷீட் வந்து வாங்கிக்கோங்க. ஃபெல்ட் வந்து துணி மாதிரியே நமக்கு இருக்கும். ஓகேவா? நான் கீழ வச்சிருக்கேன் பாருங்க. இதுதான் அந்த ஃபெல்ட் ஷீட். இது கிடைக்கலன்னா நீங்க ரெட் கலர் ஃபோம் ஷீட் யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபோம் ஷீட்டும் கிடைக்கல, காஸ்ட்லியா இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க, ரெட் கலர் கலர் பேப்பர் யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா? ரெட் கலர் கலர் பேப்பரும் கிடைக்காதவங்க, ரெட் கலர்ல ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்து பெயிண்ட் பண்ணி, அதுலயும் இந்த மாதிரி டீட்டெயிலிங் அப்படின்றத நீங்க கொண்டு வரலாம். இப்போ இந்த ஃபெல்ட் பேப்பர்லேருந்து நான் இந்த மாரி கட் பண்ணி எடுத்துடுறேன். இல்ல ரெட் கலர் கிளாத் இருந்ததுன்னா, நீங்க அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஸ்டெபிலிட்டிக்காக பின்னாடி கார்ட்போர்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த த்ரெட் இருக்கு இல்லையா? இந்த போர்ஷன்ல ஃபெவிபாண்ட் இந்த மாதிரி நம்ம அப்ளை பண்ணிட்டு, நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்க அந்த லோட்டஸ் இருக்கு இல்லையா? அதோட பேக் சைட்லயும் ஃபெவிபாண்ட் இந்த மாரி அப்ளை பண்ணிட்டு 2த்தையுமே 7 நிமிஷம் காய வச்சுட்டு, இது 2த்தையும் பார்த்தீங்கன்னா, நம்ம அழகா அந்த த்ரெட்ல வந்து ஸ்டிக் பண்ணிட போறோம். ஸோ ஸ்டிக் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, அதோட லுக் அப்படின்றது ரொம்ப அழகா இருக்கும். இப்போ இந்த லோட்டஸ்க்கு நம்ம ஒயிட் கலர் பென் எடுத்துட்டு, ஒரு டீட்டெயிலிங் மாதிரி மேல வரி வரியா குடுத்துட்டோம் அப்படின்னா, ரொம்ப அழகான டிஃபரெண்ட்டா இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த பேர்ல் எடுத்துட்டு அந்த
த்ரெட்ல வந்து அட்டாச் பண்ணிட்டீங்கன்னா, லோட்டஸ்க்கு மேல ஒரு சின்ன த்ரெட் இருக்க மாதிரி நமக்கு கிடைக்கும். எப்பவுமே கிராஃப்ட் விஷயத்துல பார்த்தீங்கன்னா, பார்க்கும்போது எண்ட் ரிசல்ட் வந்து ரொம்ப அழகா இருக்கணும்னா, சின்ன சின்ன டீட்டெயிலிங் அப்படின்றதுல தான் நம்ம அத வந்து அட்டைன் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி நம்ம அந்த லோட்டஸ் அட்டாச் பண்ணிட்டோம். அடுத்து ஒரு சின்ன டீட்டெயிலிங் என்ன இதுக்கு நம்ம குடுக்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபெவிபாண்ட எடுத்துட்டு, இந்த லோட்டஸ்க்கு அந்த பார்டர் ஃபுல்லாவே இத அப்ளை பண்ணிட்டு, அப்புறமா நான் என்ன பண்ண போறேன்னா, செயின் ஸ்டோன் எடுத்துக்க போறேன். ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ணலான்னு பிளான் பண்ணியிருந்தேன்னா, ஆரி ஒர்க்குக்கு வந்து ஒரு ஜரி வந்து ஸ்டிக் பண்ணுவாங்க இல்லையா? கம்பி மாரி நீட்டா இருக்கும். அந்த கார்னர்ல இருக்கு பாருங்க. அதுதான் ஸ்டிக் பண்ணலான்னு இருந்தேன். பட் அது அவ்ளோ ஃப்ளெக்சிபிளா இல்ல, லுக்கும் நல்லா இல்ல அப்படின்றதுனால செயின் ஸ்டோனே எடுத்துட்டேன். ஏன்னா செயின் ஸ்டோன் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நல்ல கிளிட்டரியா அதே மாரி லுக்காவும் இருக்கும். அதனால அத வந்து இதுல அட்டாச் பண்ணிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். இப்ப இந்த செயின் ஸ்டோன வந்து நம்ம ஃபுல்லா இதுல இந்த மாரி இந்த தாமரையுடைய அவுட்லைனருக்கு அழகா வந்து குடுக்குறோம். ஸோ இப்படி குடுக்கறதுனால நமக்கு இதோட லுக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூப்பரா என்ஹான்ஸ் ஆயிடும். ஸோ கம்ப்ளீட்டா வந்து பார்த்தீங்கன்னா, இதுல ஃபுல்லாத்துலயும் நான் இப்படி செயின் ஸ்டோன் அப்படின்றத குடுக்குறேன். ஸோ இந்த பார்டர் ஒட்டும் பொழுதே பார்த்து அழகா அந்த ஷேப்ல ஒட்டணும். அப்பதான் அழகா இருக்கும். இல்லன்னா அங்கங்க வந்து ரொம்ப கிளம்ஸியா இருக்கிற மாதிரி ஆயிடும். ஸோ இப்படி கம்ப்ளீட்டா நம்ம ஒட்டினதுக்கு அப்புறமா, அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த லோட்டஸ் அப்படின்றது நமக்கு கியூட்டா இப்படி கிளிட்டரியா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்து இதுல என்ன பண்ண போறோம்னா, இந்த மாதிரி குட்டி குட்டியா வந்து இந்த கிளிட்டர்ஸ் இருக்கும் இல்லையா? நல்ல ப்ராடான கிளிட்டர்ஸ். அதுல ரெட் கலர் எடுத்துக்கிறேன். இல்ல நீங்க போல்கா டாட்ஸ் மாரி பெயிண்ட் எடுத்து இந்த விஷயத்த இந்த கோகனட் ஷெல்ல வந்து சின்ன சின்னதா டாட் டாட் மாரி வைக்கணும்னாலும் வச்சுக்கலாம். இந்த கிளிட்டர் எதுக்கு யூஸ் பண்றேன்னா, சில சன்லைட் டைம்ல இல்ல லைட் பட்டு ஒரு மாரி ஸ்பார்க்கிளா அழகா கிளிட்டரா இருக்கும் இல்லையா? அது மாரி நைட் டைம்லலாம் பார்க்கறதுக்கு நல்லாருக்கும் அப்படின்றதுனால தான். ஏன்னா இதோட பர்ப்பஸ் பார்த்தீங்கன்னா, நம்ம இது எங்க மாட்ட போறோம்னா, நம்மளுடைய வீட்டு வாசல்ல மாட்ட போறோம். லுக் சூப்பரா இருக்கு இல்லையா? ஸோ நம்ம வீட்டு வாசல அலங்கரிக்கிறதுக்கான சூப்பரான ஹோம் டெக்கர் இன்னைக்கு கோகோனட் ஷெல்ல இருந்து நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம். இத வீட்டு ஃப்ரண்ட் டோர்ல மெயினா சென்டர்லயும் நீங்க மாட்டலாம். அதே மாதிரியே 2 பக்கம் கதவுனுடைய 2 பக்கத்துலயுமே ஷுப் லாப் அப்படின்லாம் எழுதுவோம் இல்லையா? அந்த மாதிரியும் நீங்க மாட்டி வைக்கலாம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். டாடா அண்ட் பை பை. சொல்ல மறந்துட்டேன். அப்படியே நம்ம சேனல் ஆர்ட்ஃபுல் ஆர்ட்ஸி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பை.